ஹரிவோம் மகா காளி. அன்பர்களில் சிலர் ஆதங்கத்தோடு அடியனிடம் வினவுகிறார்கள், இந்த சவுக்கு சங்கர் இல்லத்தில் நடந்ததே ஒரு இழிவான தாக்குதல், அது குறித்து நீங்க ஏதாவது பேசுங்க ஐயா. எங்களுக்கு ஒரு மௌனமான வழி அந்த நேரத்தில் ஏற்பட்டது. எங்க யாருக்கும் சவுக்கு சங்கர் வேண்டியவர் அல்ல, அவருடைய கருத்துக்களில் நாங்கள் முரண்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் அவரை மையமிட்டு தாக்கிய அந்த நிகழ்வு, ஒருவேளை அவரை கன்னத்தில் 2 அரைஞ்சிருந்தா கூட வலிச்சிருக்காதுங்க. அவர் இல்லத்தில் போய் இப்படி ஒரு இழிவான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதை பார்த்த கணம் மனம் பதறியது. அன்னைக்கு ஃபுல்லாகவே மனசு என்னமோ பாரமாயிட்டு, இது நம்ம வீட்டில் நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் வந்து போகுது. தயவுசெய்து ஏதாவது நீங்கள் எங்களுக்கு ஆறுதல் படுத்தும்படி சொல்லுங்க என்று கேட்போருடைய குரலை கேட்கிற போது எமக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. இந்த சமூக ஊடகங்களில் ஒரு தனிநபர் வீட்டில் நடக்கிற ஒரு சண்டையை சில நேரங்களில் காட்சி பதிவாக வந்துடும். ஒரு வயசான பாட்டியை அந்த அம்மா பெத்த பொண்ணு அடிச்சுக்கிட்டு இருப்பா, அதை ஒரு வீடியோவாக வரும். ஒரு குடிகார தந்தை தன் குழந்தையை அடிப்பான், ஒரு வீடியோவாக வரும். அது சமூகத்தில் பெரும் செய்தியாக பரவி பெரும் குற்றம் இழைத்த அவர்களை காவல்துறை கைது செய்யும் அளவுக்கு கடும் நடவடிக்கை உள்ளாகும். காரணம், அந்த பதப்பதைக்கக்கூடிய காட்சிகள், பயமுறுத்தக்கூடிய காட்சிகள் ஜனங்களை நிம்மதி இழக்க செய்துவிடும். என்னடா இவ்வளோ ஒரு துயரத்தை, எங்கோ ஒரு குடும்பம், எந்த வகையிலும் தொடர்பு இல்லை, யார் என்னன்னு தெரியாது, இந்த வீடியோவை அதிகம் பகிருங்கள், அந்த குற்றவாளி பிடிபடட்டும் என்று எல்லோரும் சங்கிலி தொடர் போல அந்த தொண்டை செய்வாங்க. அது மாதிரி சவுக்கு சங்கருக்கு எதிரான கருத்துடையவர்கள் கூட இந்த தாக்குதலின் போது அவர் மீது ஒரு பெரும் பரிதாபமும் பச்சாதாபமும் கொண்டு இருப்பதை சமூகத்தினுடைய பலதரப்பட்ட ஜனங்களினுடைய மௌன வழியை எம்மோடு பேசுகிற போது பகிர்ந்து கொண்டதிலிருந்து உணர முடிந்தது. அவரை எதிர்கொண்ட விதம், அவரால் பாதிக்கப்பட்டவர்களோ அவரை பிடிக்காதவர்களோ அவருக்கு எதிராக களம் கண்டு அவர்களுக்கான நியாயத்தை நாட வேண்டியவர்களோ கையாண்ட விதம் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு மறுபடியும் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு செயலாகத்தான் அமைந்திருக்கிறது என்பது சிறியவனுடைய கருத்து. இந்த அவமானங்கள் இருக்கிறதே, சில நேரங்களில் அது தண்டனைகளாக அமையும், சில நேரங்களில் ஆசீர்வாதங்களாக மாறிவிடும். ஒருவரை அவமானப்படுத்துவது, அவன் வாழ்நாளெல்லாம் தனக்கு நேர்ந்த அவமானத்தை எண்ணி மருகி மருகி துன்பப்பட்டு துடிக்க வேண்டும், அந்த வழியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு சமூகத்தில் ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தி மகிழ்கிற ஒரு இழி குணம் இருக்கிறது. ஆனால் இத்தகைய அவமானங்கள் எல்லாமே எதிரிக்கு தண்டனையாக அமைந்து விடாது. அது மிக பெரும் ஆசீர்வாதமாக, வைராக்கியமாக, பெரும் நிலை வெற்றி பெறுவதற்குரிய ஒரு உத்வேகமாக அமைந்துவிடும். அவமானங்கள் பல நேரங்களில் பெரும் வெற்றியாளர்களுக்கு கிடைத்த படிக்கட்டுகளாக அமைந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் தான் தாக்கப்பட்டதாகவும், ஒரு பெண்ணென்றும் பாராமல் தான் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் சமூகத்துக்கு முன்பாக தனது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். அந்த நிகழ்வு அவரை அடுத்த நிலையில் பெருமளவு உயர்த்தி அமர்த்தியது. அதே போல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை அம்மையார் அவர்கள் கைது செய்து சிறைவாசலில் நிறுத்துகிறார்.
ஒரு நடு இரவில் அவரை கைது செய்து விடியற் காலையில் சிறைவாசல் முன்பாக அமர்ந்திருக்கிற காட்சிகளை சகல ஜனங்களும் பார்த்து பரிதவிக்கிறார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு திமுகவை பிடிக்காது என்று ஓட்டு போடாதவர்கள் கூட ஒரு வயசானவரை இப்படி நடத்தலாமா, என்னப்படி என்று மன வலி வேதனையை வெளிப்படுத்தினார்கள். ஒரு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்ட அந்த செயல் அந்த நேரத்தில் அவருக்கு ஆசீர்வாதமாக அது மாறுகிறது. மறுபடியும் அவர் சிம்மாசனத்தில் அமர்கிறார். அதுபோல இன்றைய முதல்வர் அவர்கள் கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது சட்டசபையில் தான் அநாகரிகமாக தாக்கப்பட்டேன், என் சட்டைகள் கிழிந்து விட்டது என்கிற ஓர் குரலோடு வெளியில் வந்து சமூகத்தில் காட்சியளிக்கிறார். அதனால் இந்த அரசியல்லையே இத்தகைய நிகழ்வுகள் வந்து சட்டுன்னு இடம் மாறும். நாம் ஒரு நோக்கத்தினால் செய்யப்படுகிற சில செயல்கள் மற்றொரு விளைவை கொடுத்துவிடும். அதுபோலதான் இந்த சவுக்கு சங்கர் நிகழ்வுலையும் என்ன நோக்கத்துக்காக அது நிகழ்த்தப்பட்டதோ அது இப்போ இடம் மாறி நிற்கிறது என்பதை எம்மை கேட்ட அன்பர்களுக்கு எடுத்து கூற முனைந்திருக்கிறோம். அவமானம் என்பது எல்லா நேரங்களிலும் தண்டனைகளாக அமைந்து விடுவதில்லை, அது ஆசீர்வாதங்களாகவும் மாறிவிடும் என்பதற்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர மாதிரி 1-2 சம்பவங்களை அடியேன் குறிப்பிட்டேன். அரசியலில் நயவஞ்சகம் நிறைந்து இருக்கும், நாடகங்கள் நிறைந்து இருக்கும். ஆனால் ஒரு அவமானம் என்று வருகிற போது எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இது வந்து தப்புங்க, 1000 சண்டை இருக்கட்டுங்க, ஏங்க அவரை போய் இப்படி பொதுவெளியில் அவமானப்படுத்துறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா போய் வழக்கு மன்றத்தில் போய் நியாயம் கேளுங்க, அதுக்கான வழிமுறைகளோடு நீங்கள் போகணுமா இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஒரு மனித உணர்வுக்கு எதிராக இப்படி நடந்துட்டீங்களே, மனிதாபிமானம் இல்லாமல் நடந்திருக்கிறீங்களே அப்படின்னு வரும். சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் தன்னுடைய நடுத்தர வயதிலேயே கணவனை இழந்து விதவையானவர். எண்ணற்ற இன்னல்களையும் போராட்டங்களையும் துன்ப துயரங்களையும் தன் வாழ்நாள் நெடுக எதிர்கொண்டவர். அந்திமத்தில் வயோதிகமான இந்த காலகட்டத்தில் மகனை தேடி வந்த முரடர்களிடம் சிக்கி பெரும் சங்கடத்துக்கு ஆளான அந்த காட்சி, பூட்டிய அந்த வீட்டினுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு எடுத்து வந்த கழிவு நீரை வீடெங்கும் ஊற்றி ஆபாச அர்ச்சனை செய்கிற அந்த காட்சிகள் வெளியானதே. அதை பார்த்து அந்த சங்கர் மீது வெறுப்புக்கு அப்பாற்பட்டு எல்லார் மனதையும் அது கலங்க வைத்த ஒரு காட்சி. இந்த இடத்துல அடியேன் குறிப்பிட விரும்புகிற சில இந்த சம்பவத்தை ஒட்டி சொல்ல வர இருக்கிற சில சூட்சமங்கள் எப்படிப்பட்டது என்றால், சவுக்கு சங்கர் மீது பலவிதமான ஆத்திரங்களும் கோபதாபங்களும் நிறைந்தோர் எண்ணற்றோர் சபித்து இருப்பார்கள். அவன் போட்ட வீடியோவில் தாங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிப்போச்சு, அவன் பண்ண வேலையில் தாங்க எனக்கு இந்த பிரச்சனையே வந்தது, என் கம்பெனியை மூடிட்டாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய லாஸை ஏற்படுத்திட்டான் என்று அவரால் ஒரு கணிசமானவர்கள் பாதிப்படைந்திருப்பார்கள் அல்லவா, அவங்கெல்லாம் வயிறு எறிந்திருப்பார்கள், ஒரு தோஷம் சேர்ந்திருக்கும். இப்படி ஏதோ ஒரு வடிவில் ஏற்பட்ட இந்த தோஷங்கள், பாவதோஷங்கள், அவனுக்கு என்னப்பா கோடியாக சம்பாதிக்கிறான், பெரிய பங்களா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏகப்பட்ட ஆஸ்தி அந்தஸ்தோடு இருக்கிறான் அப்படின்னு அதே சவுக்கு சங்கரை ஏக்கமாக பொறாமையோடு பார்ப்போரும் எண்ணற்றோர் இருப்பாங்க. அதனால் ஏற்பட்டிருக்கும் எண்ணற்ற திருஷ்டி. இது ரெண்டையும் ஒரு சேர கழுவி துடைத்த ஒரு நிகழ்வாக இத்தகைய இந்த துயர நிகழ்வு. எந்த ஒரு செயலுக்கும் மற்றொரு விளைவு ஏற்படும் என்பதை விஞ்ஞானம் மெய்ஞானம் ரெண்டும் கூறுகிறது. அதன்படி ஒரு பக்கம் இந்த செயல் மறக்க முடியாத ஒரு வலி வேதனை துயரை தந்தாலும், மற்றொரு பக்கம் அவர் வாழ்நாளில் இதுகாரும் அவரை சேர்ந்து இருந்த தோஷங்களும் திருஷ்டிகளும் அடியோடு நீங்க வைக்கப்பட்ட ஒரு செயலாக அது அமைந்திருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூரில் ஒரு
ஹோட்டலில் இத்தகைய ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த ஹோட்டல் வைத்திருப்பவர் கடின உழைப்பின் மூலமாக முன்னேறி வந்தவர், மாற்றுத்திறனாளி. அவர் எல்லா இடத்திலையும் நீதி, நியாயம், சட்டம் அதை தட்டி கேட்கிற இப்படி ஒரு எழுச்சி இளைஞராக தன்னை உருமாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு முறை என்ன செய்கிறாரு, நகராட்சியில் போய் ஏதோ ஒரு வம்பு வழக்கில் வாதம் பண்ணுறார் அங்கே இருக்கிற அதிகாரிகளோடு. இதில் நீங்கள் பண்ணது தப்பு, அது தப்பு, இதை கேட்குறீங்க, அதை கேட்குறீங்கன்னு ஒரு பெரும் வாக்குவாதம் நடக்கிறது. அந்த வாதத்தில் இவர் ஜெயித்து விட்டார். வாதத்தில் ஜெயிக்கிற அவரை வாழ்வியலில் வீழ்த்தணும்னு நினைத்த அந்த அதிகார வர்க்கம் என்ன பண்ணுது, மறுநாள் காலையில் அவர் ஹோட்டலை திறக்கிறாரு. அந்த நகராட்சி ஊழியர்கள் ஒரு 4 பேர் கழிவு நீரை வாளியில் எடுத்து அந்த ஹோட்டல் ஃபுல்லாக ஊற்றி விட்டாங்க. அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறது. எல்லோரும் நகைப்புக்கு உள்ளாகிறார்கள். அவர் போகும்போது வரும்போது தெரியுமில்ல அவர் ஹோட்டலில். ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு சரியாக 1 வருடத்துக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியினுடைய அடி வேறாக அமைந்தது. அது நாள் வரை, இந்த சம்பவத்துக்கு முன்பு வரை அந்த ஹோட்டலை சிறுமியாக கருதியவர்கள் அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் மீது ஒரு அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக, அவன் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், பாவம் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க என்று போய் ஆதரித்தார்கள். எங்கேயோ வந்தார், ஒரு பெரிய நிலைக்கு வந்தார். பிற்காலத்தில் அவருக்கு கொஞ்சம் மது பழக்கத்தின் காரணமாக அவருடைய உடல் நலிவுற்று மறைந்தும் போனார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வுக்கு பிறகு அவரை ஒரு வசீகர மனிதராக சமூகம் உருவாக்கியது, ஒரு வெற்றி மனிதராக உருவாக்கியது. இந்த கழிவு என்று சொல்லப்படுகிற ஒன்று இருக்க, அதுதான் ஒரு வித்தினுடைய உரமாக மாறும். கழிவிலிருந்து தான் ஒரு ஆற்றல் வருகிறது. நம்முடைய தானியம் விளைவித்து வருவதற்கு அதனுடைய ஜீவாதாரமாக இருப்பது எது? நாம் கழிவு என்று நகர்ந்து கொள்கிற ஒன்று தான் இன்னொன்றினுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்குகிறது. அதனால் இந்த கழிவு வீசப்பட்ட அந்த நிகழ்வு சங்கரின் வாழ்க்கைக்கு உரமாக மாறும். இந்த நிகழ்வுக்கு பிறகான ஒரு வாழ்வு சங்கருக்கு வலுவுள்ள வாழ்வை தரக்கூடியதாக அமையும். காரணம், லட்சோப ஜனங்களுடைய எண்ணங்களில் அவருக்கு நேர்ந்த அந்த நிலையை கண்டு மனம் கலங்கி வலிவேதனையோடு வருந்தினர். அந்த நிகழ்வு அவருக்கு நேர்ந்த அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறது என்பது தான் அடியனிடம் இது குறித்து கருத்து கேட்ட அன்பர்களுக்கு சொன்ன விளக்கம். ஹரி ஓம் மகா